குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து 18வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து. சோ இப்போ இங்க என்ன பார்க்கறோம்னா, அப்போலோ என்னும் பெயருள்ள யூதன் எபேசுவிற்கு வந்தான். அப்போலோ அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் பிறந்தவன். சோ அலெக்சாண்ட்ரியா பட்டணம் ஈஜிப்ட்ல இருக்குது. இங்க அப்போலோ அப்படிங்கிற ஒருவர் பிறந்து அவர் என்ன இருந்தார்னா ஒரு மெசையானிக் ஜூவாக அவர் இருந்தார். மெசையானிக் ஜூனா யூதர குடும்பத்துல பிறந்திருக்காரு. பழைய ஏற்பாடு ஃபுல்லா தெரியும். ஆனா அதே சமயத்துல இயேசுவே கிறிஸ்து, இயேசுதான் அந்த பழைய ஏற்பாட்டுல மென்ஷன் பண்ண மேசியா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சவர். பழைய ஏற்பாடுக்கு அதாவது டோரா புத்தகத்தோடைய முழு ட்ரைனிங்கும் அவர் நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காரு அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பெரிய பைபிள் வாத்தியாரா இருந்தார். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் மேசியா, பழைய ஏற்பாட்டுல எங்கெங்கெல்லாம் இயேசுவை பற்றி குறிச்சிருக்கோ அவர் கிளீனா மக்களுக்கு போதிச்சிருவாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, ஞானஸ்தானம்னா யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானகத்தை பத்தி மட்டும்தான் அவருக்கு தெரியும். அது மட்டும் தான் அவருக்கு தெரியுது. ஸோ பேப்டிசம்னா இந்த ஜான் த பேப்டிஸ்டோடைய செஞ்ச அந்த பேப்டிசம் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் மட்டும் தான் அவருக்கு தெரியுது. அந்த மனம் திரும்புதலுக்கு என்று எடுக்கும் ஞானஸ்தானம், தண்ணீர் மூங்குற ஞானஸ்தானம் தான் அவருக்கு தெரியுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் செய்யும் ஞானஸ்தானம் அவருக்கு தெரியல. ஆனா அவருக்குமே நிறைய சீடர்கள் இருக்குது. ஸோ அப்ப அவர் எபேசு சிட்டிக்கு போகும்போது அவர் அங்கேயும் இயேசு கிறிஸ்துவ பத்தி பயங்கரமா அவர் பிரசங்கம் பண்றாரு. ஒரு சினகாக்ல, அதாவது ஒரு ஜூயிஷ் டெம்பிள்ல போய் அவர் பிரசங்கம் பண்றாரு. இங்க என்ன நடக்குதுன்னா பிரிசிலாவும் அக்விலா பாக்குறாங்க, யாரா இவர் பயங்கரமா தேவனுடைய வார்த்தை மேல பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டோட பயங்கரமா அவர் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அப்போலோ ப்ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா அவருக்கு இன்னும் முழுமையாக அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அப்படிங்கிறது பிரிசிலாவும் அக்குலாவும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவர் டீச் பண்ணதுக்கு அப்புறம் பிரிசிலா அக்குலா இந்த அப்போலோஸ் அப்படிங்கிற ஒரு சீனியர் மனுஷனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, தேவனுடைய வார்த்தையை பத்தி, பரிசுத்த ஆவியானவரை பத்தி, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரினாலும் அக்கினியினாலும் அவர் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவருக்கு சொல்லி கொடுத்து, அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட், நான் வேற ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவர் வேற மினிஸ்ட்ரி, நான் வேற மினிஸ்ட்ரின்னு சொல்லி காம்படிஷன் பார்க்காம அவருக்கு அவ்வளவு விஷயங்களும் போதனை பண்ணி அவருக்கு அது ஒரு பெரிய ஐ ஓப்பனா இருந்தது. இவ்வளவு பெரிய பைபிள் டீச்சரா இருந்து நான் இந்த மாதிரி 2 லேடிஸ் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு, அதையும் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பவுல் எபேசு பட்டணத்துல பாக்குறாரு. அப்போலோட நிறைய டிசைபிள்ஸ் அங்க பாக்குறாரு. அவங்க பரிசுத்த ஆவியானவர் இன்னும் பெறல அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள இயேசு நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க தலையில கை வச்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலேயும் வந்துச்சு. சோ இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, அவரே கர்த்தர், எல்லாருக்கும் மேலான கர்த்தர். ஆமென்.